அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் என் இனிய உறவுகளாக இருக்கக்கூடிய சபையோருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பரிசுத்த வேதம் சொல்கிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார், கூடையும் கொடுப்பார், மிக அதிகமாக கொடுப்பார். நாம் விரும்புகின்ற அனைத்தையும் எதிர்பார்க்கிறவைகள் எல்லாவற்றையும் செழிக்கத்தக்கதாக செய்கிறவர். ஏனென்றால் ஏழையின் உள்ளத்தை குளிர பண்ணுகிறவன் ஏற்ற காலத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார். ஏனென்றால் அவர் ஏழைகளை போஷிக்கிறவராகவும் ஏழைகளை இந்த உலகத்தில் மிகவும் அருமையான முறையில் வாழ வைக்கிறவராகவும் மாத்திரமல்ல, நித்தியத்தில் அவர்களை ஜீவக்கரையில் சேர்ப்பவராகவும் அவர் காணப்பட்டார். இன்றைக்கும் எத்தனையோ நபர்கள் எச்சிலை சோற்றை பிறக்கி சாப்பிடுகிறவர்களும், அது மாத்திரமல்ல, இரவில் படுக்கின்ற குழந்தைகள் உணவு இல்லாமல் உறங்குவதற்கு முடியாமல் ததும்பி இருக்கக்கூடிய காட்சிகளையும் கூட நாம் பார்க்கிறோம். ஆகவே கொடுக்கிறோம். ஒரு ஏழை கேட்கின்ற பொழுது அந்த ஏழைக்கு அவன் யார் என்று தெரியாது, அவன் பிறப்பிடம் யார் என்று தெரியாது, அவன் ஊர் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அடிக்கடி நான் பஸ்ஸிலே செல்கிற பொழுது, உனக்குத்தான் நல்ல உடம்பு இருக்கிறதே, நீ நன்றாக வேலை செய்ய வேண்டியதானே என்று அவர்களை அலட்சியப்படுத்துவார்கள். அப்படியெல்லாம் அன்புக்குரியவர்களே, ஒரு ஏழையை பார்த்தால், ஒரு நொண்டி, இடமாட முடியாதவன், கண் தெரியாதவன், இப்படிப்பட்டவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு உதவி செய்வது, அது எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கேட்கிற ஏழையானவன் கொடுக்கிறவர்களாகிய நமக்கு அது இறைவனுக்கு கொடுப்பது, கடவுளுக்கு கொடுப்பது என்ற எண்ணம் நமக்குள் உருவாக வேண்டும். அப்படி நாம் அந்த உதவியை செய்கிற பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஒரு மனித சமுதாயத்தினுடைய மனிதநேயம் நிறைந்தவர்களாக, அதற்கு பின்பு ஜீவ வழியை நாம் எடுத்துரைக்கக்கூடியவர்களாக காணப்பட முடியும். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் ஏழை எளியவர்களை கண்டால் அற்பமாக எண்ணுகிறார்கள். சபைகளிலே, சங்கங்களிலே, பல இடங்களிலே அப்படி அற்பமாக எண்ணி அவர்களை மிகவும் ஒரு மோசமான நிலையில் நடத்தக்கூடிய நிலையில் எண்ணுகிறார்கள் அல்லது நடத்துகிறார்கள். இனி இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். உங்களுக்கு நிச்சயமாகவே தேவாதி தேவனுடைய அந்த மகிமையின் அந்த மாறாத அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்று முதல் ஏழை எளியவர்கள் கண்டால், நான் கர்த்தருக்கே, கடவுளுக்கே உதவி செய்கிறேன் என்ற எண்ணத்தில் உங்களுடைய சிந்தனை பெருகிட அன்போடு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.